guys, welcome back to our channel Venika Voice. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Destined to Meet You இந்த டிராமாவோட எபிசோட் 15 and 16 தான். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. அவளோட ஒர்க்க பார்த்துட்டு இருக்கா. அங்க ரெண்டு பொண்ணுங்க வராங்க. அதுல ஒரு பொண்ணா இன்னொரு பொண்ணோட வெட்டிங் ரிங்க பார்த்துட்டு செம்மையா இருக்கு ஆவுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அதுல ஒரு பொண்ணா ஹீரோன் கிட்ட ஒரு கேண்டிய நீட்டுறா. ஆனா ஹீரோனோட கண்ணு பூராமே அந்த ரிங்கு மேலதான் செம்மையா இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அந்த பொண்ணுங்களாம் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் மனசுக்குள்ள எனக்கும் அப்படி ஒரு வெட்டிங் ரிங் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. இங்க ஹீரோ ஹீரோனுக்காண்டி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயின் வந்து நீ என்ன இங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோவா நான் உனக்காண்டி ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லும் போது ஹீரோயினா ரொம்பவே ஆர்வமா என்ன அதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவகிட்ட உன் கண்ணை மூடுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் கண்ணை மூடினதுக்கு அப்புறம் அவ கையில ஒரு கேண்டியை எடுத்து வைக்கிறான். அதுக்கு ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா இதுக்காட இவ்வளவு பில்டப் கொடுத்தான்ற மாதிரியே பாக்குறா. ஹீரோவா அவகிட்ட இத நான் உனக்காண்டி தேடி தேடி வாங்கினேன்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ அவளை ஹக் பண்ணிக்கிறான். ரெண்டு பேருமே அங்கிருந்து பேசிட்டே நடந்து போறாங்க. ஹீரோவா நீ என்ன சாப்பிட போற அது இதுன்னு சொல்லி பேசிட்டே போறான். நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோனுக்காண்டி குக் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அவளோட கையே குறுன்னு பாத்துட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கே தெரியுது இன்னும் ஹீரோயின் அவன் வச்ச அந்த ரிங்க எடுக்கலன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட நம்ம பிளே பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒண்ணு எத்தனைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோயினுக்கா நம்ம ஆல்ரெடி ஹீரோவை மீட் பண்ணிருக்கோமோ அப்படின்ற மாதிரியே தோணுது. அவனை பார்த்த ஹீரோயின் நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கோமா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆனா ஹீரோ அந்த கேமையே அவன் போட்டிருக்க அந்த ரிங்க அவ பாக்கணும்னு தான் பிளே பண்ணிட்டு இருக்கான். அவன் நினைச்ச மாதிரி ஹீரோயினும் அந்த ரிங்க பாத்துடுறா. ஹீரோயின் அவனை பார்த்து இது வெட்டிங் ரிங் தானே, என்னோட ரிங் எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவனா உன்னோட பெட்ரூம்ல இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோயின் வேக வேகமா ஓடி போய் அந்த ரிங்க எடுத்துட்டு வரா. அவன் கிட்டயே ஹீரோயின் அந்த ரிங்க போட்டு விட சொல்லி கேக்குறா. ஹீரோவும் அவளுக்கு அந்த ரிங்க போட்டு விடுறான். ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அவனை ஹக் பண்ணிக்கிறா சந்தோஷத்துல. நெக்ஸ்ட் ஹீரோ அவனோட ஒர்க்க பார்த்துட்டு இருக்கான். அங்க ஹீரோயின் வந்து என்ன அகைன் உன்னோட அசைன்மெண்டான்னு சொல்லி கேட்டு பாக்குறா. ஆனா ஹீரோவா ரெஃப்ரிஜரேட்டர் பத்தி தேடிட்டு இருக்கான். அவகிட்ட ஹீரோவா நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலாம்னு சொல்லும் போது ஹீரோயினா அதெல்லாம் வேணாம், நம்ம மோஸ்ட்லி வெளியில தானே சாப்பிடுறோம்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணிடுறா. அவகிட்ட ஹீரோவா உனக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தானே உனக்கு குளிர பார்த்தாலே பயம்னு சொல்லி கேட்க ஹீரோயினா ரொம்பவே ஷாக்கா இதெல்லாம் யார் உன்கிட்ட சொன்னதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவளை பார்த்து ஹீரோவா நீ இப்படி இருக்காது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லும் போது ஹீரோயினா ஆமா நான் நார்மலா இல்ல போதுமான்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அவனா நான் அப்படி சொல்ல வரல, ஒருவேளை நான் உன் கூட இல்லாம போகும்போது இப்படி ஆச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினா அவனை பார்த்து என் கூட நீ எப்பவுமே இருன்னு சொல்லிட்டு ஹீரோவா ஹக் பண்ணிக்கிறா. நெக்ஸ்ட் டே ஹீரோ ஹீரோனோட அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோனுக்கு நடந்தத ஒண்ணு விடாம சொல்லுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோனோட அசிஸ்டண்டா ஹீரோனோட அப்பாக்கும் ஜின்னோட அம்மாக்கும் மேரேஜ் ஆயிருக்கும். அதை கேட்டு காண்டான ஹீரோயின் அவனை திட்டுறதுக்காண்டி தான் அங்க போயிருப்பா. அப்பதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹீரோவா இந்த ஆக்சிடென்ட் என்ன டேட்ல நடந்துச்சுன்னு சொல்லி கேக்குறான். அவளோட அசிஸ்டண்டா நவம்பர் 30ன்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கத ஜின்னோட அசிஸ்டன்ட் தூரமா நின்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜின்னோட அசிஸ்டன்ட் ஜின் கிட்ட வந்து அந்த ஆக்சிடென்ட் பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண போறாங்களான்னு சொல்லி ரொம்பவே பதட்டமா சொல்லிட்டு இருக்கான். ஜின்னா பண்ணட்டுமே இதுல என்ன இருக்குன்னு சொல்ல அந்த அசிஸ்டண்டா அந்த ஐடியா கொடுத்ததே நான் தான் சொல்லி மறந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஜின்னா அவனோட அசிஸ்டண்ட பார்த்து லூசு மாதிரி ஏதாச்சும் வளராதன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பாஸ்ட் சீனை அவன் நினைச்சு பாக்குறான். ஜின் கிட்ட அவனோட ஹெட் டீச்சரா ஹீரோட அம்மா நம்ம ஸ்கூலுக்கு நிறைய பினான்சியலா ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அதனால இந்த காம்படிஷன்ல அவனோட டிசைனை அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்லிருப்பாரு. ஆனா ஹீரோ அந்த டிசைனை லேட்டா சப்மிட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஜின் அதை ரிஜெக்ட் பண்ணிருப்பான். அதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அவன் கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். ஜின்னா அவனை பார்த்து உங்க அம்மா ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு உன்னை தலையில தூக்கி வச்செல்லாம் கொண்டாட முடியாது, இங்க எல்லாருமே ஒண்ணுதான், உன்னை மட்டும் ஸ்பெஷலா ட்ரீட் பண்ண முடியாதுங்கிறான். அதை கேட்ட ஹீரோவா நான் யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்லயுமே இங்க இல்ல, என்னோட முயற்சினாலதான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், இப்பெல்லாம் பேசாதன்னு சொல்லி கத்தி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். அதுக்கப்புறம் ஹீரோயினா அவளோட வெட்டிங் ரிங்க ரூம்லயே வச்சுட்டு போயிடுறா. ஹீரோக்கு கால் பண்ணி அது ரூம்ல இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்றா. அவனும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு ரூம்ல தான் இருக்குன்னு சொல்லி
சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினா சரி ஓகே நான் இப்பவே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த போட்டோவை எடுத்து பாக்குறான். அதுக்கு பின்னாடி ஒரு டேட் எழுதி இருக்கு. ஹீரோவா இந்த ஹேண்ட் ரைட்டிங் என்னோட தானன்னு சொல்லி நினைக்கிறான். அங்க ஹீரோயின் வந்து அவன் கிட்ட என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஹீரோவா ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு அவகிட்ட அந்த ரிங்க கொடுக்கறான். அந்த போட்டோவை ஹீரோயின் கிட்ட காமிச்சு இந்த போட்டோவை யார் எடுத்ததுன்னு சொல்லி கேட்க ஹீரோயினா 5 வருஷம் முன்னாடி ஒரு சின்ன பையன் எடுத்து என் கம்பெனிக்கு அனுப்பி வச்சான்னு சொல்லிருக்கா. அவகிட்ட ஹீரோ அந்த பையன் எப்படி இருப்பான்னு சொல்லி கேட்க ஹீரோயினா அவன் கிட்ட வந்து பாக்குறதுக்கு உன்ன மாதிரியே இருப்பான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிரிச்சுட்டே நான் சும்மா சொன்னேன்றா. அவளா ஹீரோ கிட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவ ஆபீஸுக்கு கிளம்பி போயிடுறா. இங்க ஜின்னோட அசிஸ்டன்ட் முழு லெக் பீஸ முழுங்கிட்டு இருக்கான். அங்க ஜின் வர அவனை பார்த்து நீயும் சாப்பிடுறியான்னு சொல்லி கேட்க ஜின்னா இல்ல இல்ல நீயே கொட்டிக்கோன்னு சொல்லிட்டு போறான். ஜின்னோட அசிஸ்டண்டா அப்பாடா சோறு தப்பிச்சிச்சு, நமக்கு சோறு தானே முக்கியன்ற மாதிரியே சாப்பிட்டுட்டு இருக்கான். ஜின் வெளியில போய் பார்த்தா அங்க லியாங் உட்காந்து தனியா சாப்பிட்டுட்டு இருக்கா. அவளை பார்த்த உடனே ஜின் வேக வேகமா உள்ள ஓடி வரான். உள்ள வந்தவன் அந்த அசிஸ்டண்டோட லஞ்ச் பாக்ஸ ஆட்டி போட்டுட்டு போறான். அந்த அசிஸ்டண்டா ஏன் சோறுன்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்கான். லியாங் உட்கார்ந்து இருக்கா. அங்க ஜின் வந்து அவகிட்ட நான் உன் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடலாமான்னு சொல்லி கேட்டுட்டு அவ பக்கத்துல உட்கார்றான். லியாங்க அப்ப நான் வேற பிளேஸுக்கு போய் சாப்பிடுறேன்னு சொல்லும் போது அவகிட்ட ஜின்னா அப்ப என்ன உனக்கு பிடிக்கலையான்னு சொல்லி கேக்குறான். லியாங்க அச்சோ அப்பெல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்திலேயே உட்கார்றா. லியாங்க அவனை பார்த்து ஹீரோயின் உன்னோட தங்கச்சி, அதனாலதான் எனக்கு இந்த ஜாப் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு நீ என்ன தப்பா புரிஞ்சு என்ன அவாய்ட் பண்ணிடுவியோன்னு நினைச்சேன்னு சொல்லிருக்கா. ஜின்னா சிரிச்சுக்கிட்டே நாங்க 2 பேருமே உண்மையான சிப்லிங்ஸ் கிடையாது, நாங்க 2 பேருமே ஒரே காலேஜ்ல தான் படிச்சோன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்க சொல்லிட்டு இருக்கான். 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என் அம்மா கிட்ட இருந்து கால் வந்துச்சு, அவங்க ஹீரோனோட அப்பாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி. அதை கேட்ட உடனேயே எனக்கு செம்ம கோவம் ஆயிடுச்சு. எனக்கு அந்த டைம் ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஜின்னா அவனோட அம்மா கிட்ட எதுக்காண்டி இப்படி பண்ணீங்க, ஹீரோயின் என்ன நினைப்பா, எனக்கு அவளை ரொம்பவே பிடிக்குமா, ஏமா இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு செம்மையா கத்தி விட்டுறான். இப்ப ஜின்னா அது எல்லாத்தையுமே லியாங் கிட்ட சொல்லும் போது லியாங் அதை கேட்டு செம்மையா ஷாக் ஆயிடுறா. அதுக்கப்புறம் லியாங்க ஜின்ன பார்த்து நீ இப்பவும் ஹீரோயினை லவ் பண்றியான்னு சொல்லி கேட்கும் போது ஜின்னா அதெல்லாம் இல்லங்கிறான். லியாங்க அப்பாடா இப்பதான் ஏன் உசுறு எனக்கு வந்துச்சுன்னு சொல்லி நினைக்கிறா. அதுக்கப்புறம் ஜின்னா அவகிட்ட நான் எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் யாருமே என்ன கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். லியாங்க அவனை பார்த்து நீ மத்தவங்க சொல்றதெல்லாம் கண்டுக்காத, என்னை பொறுத்த வரைக்கும் நீ வேற லெவல் தான்னு சொல்லிட்டு அவனை பாராட்டிட்டு இருக்கா. ஜின்னா சரி ஓகே எனக்கு ஒர்க் இருக்கு நான் கிளம்புறேன், மறுபடியும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறான். அதை கேட்ட லியாங்க நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் அது எனக்கு சந்தோஷம் தான் சொல்லி நினைக்கிறா. ஏன்னா லியாங்குக்கு ஜின்னா ரொம்பவே பிடிச்சிருக்கும். அந்த டைம் லியாங்குக்கு ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோனோட போட்டோ கூட ஒரு கெஃபேல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதே கெஃபேக்கு தான் லியாங்கும் வரா. அவளா ஹீரோ பார்த்து எதுக்காண்டி இப்படி என்ன அவசரமா கூப்பிட்டான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவனா அவளை பார்த்து நான் கூ ஃபேமிலியை விட்டு போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் சொல்லேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். லியாங்கா நீ உன் அண்ணா கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் வேக வேகமா ஸ்கூலுக்கு தான் போன, அங்க போயும் ஒரு ஸ்டாஃப் கூட சண்டை தான் போட்டான்னு சொல்லிட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோ இந்த போட்டோவை காமிச்சு இந்த போட்டோவை நான் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அவகிட்ட என் கூட ஒரு பிளேஸுக்கு வான்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து இழுத்துட்டு போறான். ஹீரோயினை போட்டோ எடுத்த அந்த பிரிட்ஜ் கிட்ட தான் இப்ப ஹீரோ லியாங்க கூட்டிட்டு வரான். இப்ப ஹீரோ அப்படியே அந்த போட்டோவை பாக்குறான். ஒரு சீன் ஞாபகம் வருது. அதுல ஹீரோயினா அவனை பார்த்து எனக்கு தெரியாம என்ன போட்டோ எடுக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோவா இல்லையே உன் முன்னாடி தானே உன்னை போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிருப்பான். இப்ப ஹீரோக்கு அது ஞாபகம் வருது. லியாங்க இப்ப ஏண்டா என்ன இங்க கூட்டிட்டு வந்தான்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ அந்த போட்டோவை காமிச்சு 5 இயர்ஸ் முன்னாடி இந்த போட்டோவை நான் தான் எடுத்த மாதிரி எனக்கு தோணுதுன்றான். லியாங்க அவனை பார்த்து நீ நல்லா தானே இருக்க, அப்போல்லாம் நீ பால்வாடி புள்ளடா, அப்ப எப்படி எடுத்திருக்க முடியும்னு சொல்லி கேக்குறா. அதுக்கப்புறம் ஹீரோ அவகிட்ட நான் வீட்டை விட்டு வெளியில வந்தா அந்த டேட் உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு லியாங்க நவம்பர் 30 தான் நீ வெளியில வந்தான்னு சொல்லிருக்கா. அதை கேட்ட ஹீரோவா நீ எப்படி இந்த டேட்டை இவ்வளவு கன்ஃபார்மா சொல்றான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு லியாங்க அன்னைக்கு தான் என்னோட கிளாஸ் ரெப் அந்த குண்டை என் லவ் ரிஜெக்ட் பண்ணா, அந்த நாள மறக்க முடியுமா அப்படின்ற மாதிரியே சொல்லிருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ செம்மையா சிரிச்சுட்டே சந்தோஷத்துல குதிச்சிட்டு இருக்கான். லியாங்க என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோவா இந்த போட்டோவை நான் தான் எடுத்திருக்கேன், 5 இயர்ஸ் முன்னாடியே நான் ஹீரோனை மீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு செம்ம குஷியா சொல்லிட்டு
பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த போட்டோவை அவகிட்ட இருந்து புடுங்கிட்டு ஹீரோனை பாக்குறதுக்காண்டி வேகமா ஓடி போறான். இங்க ஹீரோயின் அவ அசிஸ்டன்ட் கூட ஒர்க் பத்தி பேசிட்டு இருக்கா. அங்க ஹீரோவா செம்ம ஃபாஸ்டா ஓடி வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். இவன் பண்றதை பார்த்து ஹீரோயினுக்கா ஒண்ணுமே புரியல. அங்க ஒர்க் பண்றவங்க அசிஸ்டன்ட் எல்லாருமே இத பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. அவன் கிட்ட ஹீரோயினா என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஹீரோ அவளை கிஸ் பண்ணிக்கிறான். அத பார்த்த எல்லாருமே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அந்த அசிஸ்டன்ட்டும் இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்றத போட்டோ எடுத்துட்டே போறான். இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவனை பார்த்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஹீரோவா நம்ம ரெண்டு பேருமே 5 years முன்னாடியே மீட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கான். அவளை பார்த்து ஹீரோவா நான் அப்பவே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லும் போது அதை கேட்டு ஹீரோயினுக்கு ஒண்ணுமா புரியல. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.